என்னப்பா வசந்த், நீ காலையிலேயே தோட்டத்தில் இருப்பேன்னு நினச்சேன். இப்போ தான் வரேன். என்னாச்சு? ஏன் இவ்வளோ நேரம்? அது ஐயா, அம்மாவுக்கு உடம்பு முடியல. தலைவலி காய்ச்சல்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு வரேன். அதான் இவ்வளோ நேரம். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? நீ எதுக்குப்பா வேலைக்கு வந்த? நீ அம்மா கூடவே இருக்க வேண்டியது தானே? இல்லைங்கம்மா, நான் அம்மாவுக்கு சமையல் எல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். உன்னை சின்ன வயசுலேருந்து உங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. உங்கள நல்லபடியாக பார்த்துக்கோப்பா. கண்டிப்பாம்மா, நான் உங்களை நல்லபடியாக பார்த்துக்குவேன். சாரதா, நம்ம பொண்ணுக்கு சூப்பரான ஒரு வரன் வந்திருக்கு. டாக்டர் மாப்பிள்ளை ஃபாரின்ல இருக்காராம். நாளைக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. நீ நம்ம பூஜாவை ரெடி பண்ணி வை. நாளைக்கு 5 மணிக்கு அவங்க வந்துடுவாங்க. இந்த இடத்துலையே நம்ம பொண்ணுக்கு செட் ஆகிடும்னு நினைக்கிறேன். நீயும் நல்லா ஆண்டவனை வேண்டிக்கோ. அங்கே மட்டும் என் பொண்ணு வாக்கப்பட்டுட்டா ரொம்ப சந்தோஷமாக இருப்பா. சரிங்க, வாங்க உக்காருங்க. சாரதா, நீ நம்ம பூஜாவை வர சொல்லு. பூஜா, வாமா. உன் பேர் பூஜாவாம்மா? நல்லா இருக்கு. ஆமாம், நீ என்னம்மா படிச்சிருக்க? நான் பிபிஏ முடிச்சிட்டேன். எம்பிஏ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்குள்ளே அப்பா தான் என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப அவசரப்படுறாரு. வயசு பொண்ணுங்களை காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாதான் பெற்றவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். என் பையன் நவீன் ஃபாரினில் டாக்டராக வேலை பார்த்துட்ருக்கான். இப்போ தான் லீவில் வந்தான். இந்த லீவில் நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சணுன்னு பொண்ணுங்களை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு நல்லா அடக்க ஒடுக்கமாக சமையல் தெரிஞ்ச பொண்ணாக இருக்கணும். ஏன்னா ஃபாரினில் ஃபாஸ்ட்டு ஃபுட் அதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு இவனுக்கு உடம்பே முடியாமல் போயிடுச்சு. என் மருமகளுக்கு நல்லா சமைக்க தெரிஞ்சிருக்கணும். அதோட நவீனுக்கு இந்த நான்வெஜ் எல்லாம் சுத்தமாக பிடிக்காது. அதனால் நான்வெஜ் எல்லாம் வீட்டில் சமைக்கக்கூடாது. உனக்கு நல்லா சமைக்க தெரியுமா? ம் எனக்கு ரொம்ப நல்லா சமைக்க தெரியும். நார்த் இண்டியன், சவுத் இண்டியன், இன்டர்நேஷ்னல் குசின் எது இருந்தாலும் நான் நிமிஷத்தில் சமைச்சிடுவேன். எனக்கு சமையல் செய்கிறதுனா அவ்வளோ இஷ்டம். பரவாயில்லம்மா, இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன நவீன், உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குமா? அப்போது சரி. நான் இவ்வளோ சீக்கிரமாகவே பொண்ணு அமைஞ்சிடுன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் கல்யாணத்துக்கு சில கண்டிஷன் வச்சுருக்கேன். அதெல்லாம் நீங்கள் ஓகே பண்ணிட்டா எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த மாதத்துலேயே கூட கல்யாணம் வச்சுக்கலாம். பொண்ணுக்கு ஒரு 50 சவரன் நகை, அப்புறம் நல்ல ஒரு லக்ஸுரி கார், பேங்க்கில் ஒரு 10 லட்சம் ரூபாய் பொண்ணு பேரில் டெபாசிட் பண்ணிடுங்க. அப்புறம் கல்யாணம் எல்லாம் பெரிய மண்டபத்தில் நல்ல கிராண்டாக நடக்கணும். எங்களுக்கெல்லாம் நிறைய சொந்தக்காரங்க. அவங்கள கொஞ்சம் கூட முகம் சுளிக்க வைக்காம நல்லபடியாக கல்யாணத்தை ஜாம் ஜாமுன்னு நடத்தணும். இவ்வளோ தான் எங்கள் டிமாண்ட். நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நாம் அடுத்த வாரமே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். ஆமாம், நீங்கள் சொல்கிற டிமாண்ட் எல்லாம் ஓகே. இப்போது தங்கம் விற்கிற விலைக்கு 50 சவரன்லாம் போடுறது ரொம்ப கஷ்டமா? ஒரு 25 சவரன் நான் நகை போடுறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் பொண்ணு பார்க்குறதுக்கு லட்சணமாக அழகாக இருக்கே, இங்கேயே முடிச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா நான் 50 சவரனுக்கு ஒரு சவரன் கூட கம்மியாக வாங்க மாட்டேன். 50 சவரன் நகை, ஒரு லக்ஸுரி கார், 10 லட்சம் ரூபாய் டெபாசிட். இது ஓகேன்னா சொல்லுங்கள், நம்ம அடுத்த வாரமே நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம். சரிங்கம்மா, நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன். அப்போ சரி, நாங்கள் கிளம்புறோம். சாரதா, நம்மக்கிட்ட எவ்வளோ நகை இருக்கும்? நம்மக்கிட்ட ஒரு 25 பவுன் நகை இருக்குங்க, அவ்வளோதான். ஒரு 2-3 லட்சம் ரூபாய் கேஷ் இருக்குது. எப்படியும் இந்த சொத்து பின்னாடி அவளுக்கு தான் போக போகுது. நான் காட்டையெல்லாம் விற்று கல்யாணம் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிற சாரதா? சரிங்க, அப்படியே பண்ணுங்க. நம்ம பொண்ணு போய் ஃபாரினில் வாழ்ந்தா நமக்கு சந்தோஷம் தானே. அப்பா, ஒரு நிமிஷம். நீங்கள் என்கிட்ட மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஒன்றுமே கேட்காம நீங்களே முடிவு பண்ணுறீங்க. என்னம்மா நீ இப்படி சொல்கிற? எனக்கு அந்த மாப்பிள்ளையை சுத்தமாக கொஞ்சம் கூட பிடிக்கல.
அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் கவனிச்சிங்களா? அவங்க பையனுக்கு நல்லா சமைச்சு போகிறதுக்கு ஒரு ஆள் வேணுமா. அதுவும் அவங்க நான்வெஜ் வீட்டில் சமைக்கக்கூடாதான். இந்த சமையல்காரி வேலைக்கு நான் 50 பவுன் நகை, ஒரு லக்ஸுரி கார், 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டு போய் அவங்க வீட்டில் வேலை பண்ணணுமா? ஃபாரின்ல எல்லாம் வீட்டு வேலைக்கு ஆளுங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ஃபாரின் மாப்பிள்ளையை விட நம்ம தோட்டத்தில் வேலை பண்ணுற வசந்த் எவ்வளவோ பரவாயில்லைன்னு நினைக்கிறேன்ப்பா. ஒரு ஏழை வீட்டில் என்ன மகாராணியாக நடத்துவாங்க. ஆனால் அந்த பணக்கார வீட்டில் என்ன வேலைக்காரி மாதிரி தான் நடத்துவாங்க. உங்களுக்கு இஷ்டம்னா எனக்கு பேசாமல் வசந்தையே கல்யாணம் பண்ணி வச்சிடுங்கப்பா. நான் என்றைக்கும் உங்கள் கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். இந்த கல்யாணத்துக்காக நீங்கள் நம்ம பரம்பரை சொத்தை எல்லாம் ஒன்றும் விற்க வேணாம். வசந்த் ரொம்ப நல்ல பையன். அவனும் படித்த பட்டாதாரி. விவசாயமும் நல்லா பண்ணுறான். எனக்கும் நீ சொல்கிறது சரியாக தான் படுது. சாரதா, நீ என்ன சொல்கிற? ஆமாங்க, எனக்கும் சரின்னு தான் படுது. அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். அவன் அவங்க அம்மாவையும் நல்லா கவனிச்சுக்கிறான். அதே மாதிரி எங்கள் பொண்ணையும் நல்லா பார்த்துக்குவான்னு நினைக்கிறீங்க. சரி, நான் இன்னிக்கே போய் வசந்தோட அம்மா கிட்ட கல்யாணத்தை பற்றி பேசுகிறேன்.